மானாமதுரை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்து வரும் மாணவியை காரில் வந்த 6 பேர் கடத்திச் சென்றபோது சிவகங்கை பேருந்து நிலையம் அருகே ஓடும் காரிலிருந்து மாணவி குதித்து தப்பித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கீழே விழுந்து காயமடைந்த மாணவியை அருகில் இருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்திருக்கின்றனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சுரேஷ்கண்ணன். வணக்கம். சம்பவம் தொடர்பான விவரங்களை சொல்லலாம். வணக்கம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கால்புருவு கிராமத்தைச் சேர்ந்த 17 வயது மாணவி மானாமதுரை அரசு பெண்கள் பள்ளியில் 12வது படித்து வருகிறார். இன்று காலை பள்ளிக்கு வந்த மாணவி பள்ளி வாசலில் அவரது சகோதரர் இருசக்கர வாகனத்தில் வந்து இறக்கிவிட்டு சென்றார். அப்போது எதிரில் உள்ள கடைக்கு மாணவி சென்றபோது காரில் வந்த 6 பேர் 17 வயது மாணவியை தூக்கி காரில் கடத்தி சென்றனர். மானாமதுரையில் இருந்து அந்த பெண்ணை காரில் கடத்தி வந்த கும்பல் சிவகங்கை பேருந்து நிலையம் அருகே வரும்பொழுது அவர்களோடு சண்டையிட்டுள்ளார். காயமடைந்த மாணவியை அங்கிருந்தவர்கள் மீட்டு சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டுள்ளனர். இந்நிலையில் 6 பேரும் முகத்தை கர்ச்சிப்பால் மறைத்திருந்தனர். அடையாளம் தெரியாது என அந்த 6 பேரும் சிவகங்கை பேருந்து நிலையத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் என பள்ளி மாணவி தெரிவித்துள்ளார். மேலும் இது குறித்து மானாமதுரை காவல் நிலைய அதிகாரிகள் பெண்களிடம் சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. அதன் பிறகு முழு விவரம் தெரியும். மேலும் சம்பவ இடத்திற்கும் இறங்கி தப்பிச் சென்ற இடத்தையும் சிசிடிவி கேமரா எதுவும் உள்ளதா என காவல்துறை பார்வையிட்டு வருகின்றனர். அதன் பிறகு முழு விவரம் தெரிய வரும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.